our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் ஏசாயா 58 அதிகாரம் 11 வசனம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். புத்தாண்டின் 6வது நாளில் இந்த ஆண்டு சந்தோஷமானதாகவும் ஆசீர்வாதமானதாகவும் அமையும்படி உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவர் தாமே உங்களோடு பேசுவாராக, உங்களை பரிபூரணமாய் ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய வழிகாட்டுதலையும் பலனையும் ஆசீர்வாதங்களையும் நாடி அனுதினமும் ஜெபியுங்கள். அவர் மேய்ப்பனை போல உங்களை நடத்தி உங்கள் ஆத்துமாவை திருப்தியாக்கி உங்களை செழிக்க பண்ணுவார். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய் என்ற வாக்குதத்த வசனத்தை இன்று நாம் தியானிப்போம். இந்த வாக்குதத்தத்தை தாவீது உறுதியாக விசுவாசித்து, என் கண்மலையும் என் கோட்டையும் நீரே, உமது நாமத்து நிமித்தம் எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தி அருளும் என்ற எளிமையானதும் வல்லமையானதுமான ஜெபத்தை ஏறெடுத்தான். பிரியமானவர்களே, இது சிறிய ஜெபமாக இருந்தாலும் வல்லமை நிறைந்ததாகும். இந்த ஆண்டை ஆரம்பித்திருக்கிற நாம் தினமும் எவ்வேளையிலும் இந்த ஜெபத்தை ஏறெடுப்போம். நம் வாழ்வில் ஆண்டவர் செயல்படுவதை காண்போம். இப்படி நீங்கள் ஜெபிக்கும் போது என்ன நடக்கிறது? 23 சங்கீதத்தை வாசித்து பாருங்கள். அதில் ஆசீர்வாதங்கள் நிரம்பியுள்ளன. இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? தேவனாகிய கர்த்தரை நம்முடைய மேய்ப்பராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவரே நமக்கு தலைவராகவும் வழிகாட்டியாகவும் கோட்டையாகவும் எல்லாமுமாகவும் இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கை இப்படிப்பட்டதா இருக்கிறதா? ஆண்டவரோடு நெருங்கி ஜீவிக்கிறீர்களா? அவரே என் கோட்டை என்று திட நம்பிக்கையுடன் உங்களால் கூற இயலுமா? அப்படியாயின் இந்த ஆண்டு முழுவதும் தேவனுடைய பரிபூரண ஆசீர்வாதங்களை அனுபவிப்பீர்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்களுக்காகவே கொடுக்கப்பட்டிருக்கின்றன. நீங்கள் அவற்றை சுதந்தரித்து கொள்ளும் போது அவை ஆம் என்றும் ஆமேன் என்றும் விளங்குகின்றன. இன்று கர்த்தர் உங்களை பார்த்து, நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய் என்று சொல்லுகிறார். ஆம், நீங்கள் ஒரு வற்றாத நீரூற்று. சில ஏரி குளங்களில் தண்ணீர் தேங்கி நிற்கக்கூடும். ஆனால் கோடைக்காலம் வரும்போது அவற்றின் தண்ணீர் வற்றிவிடும். ஆனால் நீங்கள் எந்த சூழ்நிலையிலும் வறண்டு போவதில்லை, வற்றி போவதில்லை, துவண்டு போவதில்லை. கர்த்தர் உங்களை நீரூற்றுக்கு ஒப்பிடுகிறார். வற்றாத நீரூற்றிலிருந்து வருடம் முழுவதும் இனிமையான தண்ணீர் சுரந்து கொண்டே இருக்கும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஒருபோதும் வற்றி போவதில்லை. அவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற நன்மைகள், கிருபைகள், ஆசீர்வாதங்கள் வற்றி போவதே இல்லை. இந்த நீரூற்றானது குறைவை நிறைவாக்கும் நீரூற்று. ஒரு தீர்க்கதரிசியின் மனைவி வீட்டில் குறைவு ஏற்பட்டது. பணம் இல்லாததால் தேவைகளை சந்திக்க முடியாத குறை. ஆனால் கர்த்தர் அந்த வீட்டிலுள்ள பானையில் நீரூற்றை சுரக்க செய்தார். அந்த குடத்திலிருந்து எண்ணெய் சுரந்து வந்து கொண்டே இருந்தது.
பாத்திரங்களை நிரப்பிக்கொண்டே இருந்தது. காலியான பாத்திரங்கள் இருக்கும் வரையிலும் அது வற்றி போகவே இல்லை. அந்த பானையில் எண்ணெய் குறையாமல் இருந்தது போல உங்களுக்குள் ஆவியானவரின் அபிஷேகம் இருக்கிறது. அது ஒரு நீரூற்று அல்லவா? இயேசு சொன்னார், நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலும் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும். இந்த நீரூற்று தாகம் தீர்க்கிற நீரூற்றாகும். உலகத்தார் தாகத்தினால் நாவறண்டு தவிக்கிறார்கள். ஜீவ நீரூற்று எங்கே என்று தேடுகிறார்கள். கர்த்தர் சொல்லுகிறார், சிறுமையும் எளிமையுமானவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் வரலும்போது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். உயர்ந்த மேடுகளில் ஆறுகளையும் பள்ளத்தாக்குகளின் நடுவே ஊற்றுகளையும் திறந்து வனாந்தரத்தை தண்ணீர் தடாகமும் வறண்ட பூமியை நீர்க்கேணிகளும் ஆக்கினேன். கிறிஸ்து ஒருவர்தான் உங்களுடைய ஆத்தும தாகத்தை தீர்க்கிறவர். உலக மக்கள் சிற்றின்பங்களையும் பாவங்களையும் பணத்தையும் தாகத்தோடு நாடி ஓடுகிறார்கள். கானல் நீரை தேடி ஓடுகிற மான்களைப் போல அவர்கள் இருக்கிறார்கள். ஒரு நாளும் அவர்கள் திருப்தி அடைவதில்லை. ஆனால் கர்த்தரோ உங்களுடைய தாகத்தை தீர்க்கிறது மாத்திரமல்ல, உங்களை மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றும்படி உங்களுக்குள்ளிருந்து நீரூற்றை பொங்க பண்ணுகிறார். பிரியமானவர்களே, நீங்கள் ஒரு நீரூற்றாய் இருக்கிறபடியால் கர்த்தரை துதிப்பீர்களா? ஆண்டவரை உங்கள் குடும்பத்தின் தலைவராக ஏற்றுக்கொள்ளுங்கள். தினமும் குடும்பமாக கூடி தேவனை நினைத்து அவருடைய பரிபூரண ஆசீர்வாதத்தை உரிமையாக்கி ஜெபியுங்கள். அப்படி செய்யும்போது இந்த வாக்குதத்தம் உங்கள் வாழ்வில் நிறைவேறும். ஆண்டவர் தொடர்ந்து உங்களை நடத்தி பலப்படுத்தி உங்கள் ஆத்துமாவை திருப்தியாக்குவார். அவர் உங்களுக்கு முன்னே சென்று தமது வேலையில் எல்லாவற்றையும் நேர்த்தியாக்குவார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையை அவருக்கு அர்ப்பணித்து தாவீதை போல இந்த எளிமையானதும் வல்லமையானதுமான ஜெபத்தை ஏறெடுப்பீர்களா? ஜெபம். அன்பின் பரம தகப்பனே, புதிய ஆண்டை தொடங்கி இருக்கும் வேளையில் என் வாழ்க்கையை உமக்கு அர்ப்பணிக்கிறேன். இந்த நாளிலும் நீர் கொடுத்திருக்கும் வாக்குதத்தத்திற்காக உமக்கு நன்றி. நீர் ஒருவரே என்னை நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் ஆசிர்வதிக்க முடியும். நீர் ஒருவரே என்னை திருப்தியாக்குகிறவர் என்று எப்பொழுதும் உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வறட்சியான காலங்களிலும் என்னை நடத்துகிறவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். நீரே என் மேய்ப்பன். இந்த நாளிலும் உமது அற்புதமான வழிகளில் என்னை வழிநடத்தும். நீர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டைக்கு நடத்தி செல்லும். நீர் என் மேய்ப்பராய் இருக்கிறபடியால் ஒரு குறைவுமில்லாமல் என்னை நடத்துவீர் என்று நான் நம்புகிறேன். அன்போடும் கரிசனையோடும் என்னை வழி நடத்துவதாக நீர் வாக்கு பண்ணியிருப்பதற்காக உமக்கு நன்றி. உம்முடைய அன்பின் கரங்களுக்குள் என் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறேன். நீர் என் வாழ்க்கையின் மேய்ப்பராக இருப்பீராக. நீரே எனக்கு கண்மலையாகவும் கோட்டையாகவும் நல்ல மேய்ப்பராகவும் இருக்கிறீர். அனுதினமும் எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தி பலப்படுத்தும். பஞ்ச காலத்தில் என் ஆத்துமாவை திருப்தியாக்கி ஒருபோதும் இலையுதிராதிருக்கிற நீர்ப்பாய்ச்சலான தோட்டமாக என்னை மாற்றும். என் குடும்பத்துக்கும் என் வாழ்க்கைக்கும் நீரே தலைவராக இருந்தருளும். அடிதோறும் என்னை வழிநடத்துவீர் என்று நம்பி உம்மோடு நெருங்கி ஜீவிக்க எனக்கு உதவி செய்யும். உம்முடைய பரிபூரண ஆசீர்வாதங்களினால் என்னை நிரப்பி உமக்கு ஏற்ற
வேளையில் எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்யும். உம்முடைய சமூகம் என்னை எப்போதும் வழிநடத்தி அனுதினமும் என்னை புதுப்பிக்கட்டும். உம்முடைய மாறாத வாக்குதத்தங்களுக்காகவும் நித்திய அன்புக்காகவும் உமக்கு நன்றி செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.